ஹே மூவி லவர்ஸ், இன்றைக்கி என்ன படத்தில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 2024 நம்ம கவின் நடிப்பில் வெளிவந்த ஸ்டார் மூவி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கடைசி வரையும் பாருங்கள். இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஆன்லைன் என்னென்னா, ஒரு கனவு நோக்கி ஓடுற பையன் அவன் போகிற வழியில் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறான், கடைசியில் அவன் கனவு அடைஞ்சானா இல்லையா இந்த படத்தோட முழு கதையே. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். நான் அவங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங்கில் கவினோட நேம் வந்து கலைன்னு படத்தில் லால் தான் அவருக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. கலைக்கு வந்து ஸ்கூலில் வந்து மார்வட காம்படிஷன் நடக்கிறப்ப லால் வந்து பாரதியார் வேஷம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்போ போட்டு விட்டுட்டு இருக்கிறப்ப பாரதியாருக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய மீசை காணா போயிடுது. லால் வீடு ஃபுல்லாக தேடுறாரு. அவங்க அம்மா எஞ்சி மையை வச்சு மீசையை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் லால் என்ன சொல்கிறாரு, மீசெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலையை கூட்டிட்டு போயிட்டு கலைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு. தோற்றத்தை பார்த்து யாரும் நம்ப மாட்டாங்க, நீ கொடுக்குற திறமையை பார்த்தா எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாரி ஒன்று கொடுத்து வாடா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனே கவின் ஸ்டேஜ் ஏறாரு. ஸ்டேஜ் ஏறினோடனே அங்கே இருக்க எல்லாருமே நம்ம பாரதியாருக்கு மீசியை காணும் அப்படின்னு சொல்கிறப்போ லால் கீழே உட்காந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ கலையும் அதை பண்ணுறப்ப அதோட போட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீனே கட் பண்ணால் ஸ்கூலில் இருக்காரு. ஸ்கூலில் வந்தோடனே அன்றைக்கி வந்து தலைவர் படம் ரிலீஸ் போல் ஸ்கூலில் வந்துட்டு இருக்காரு. அப்போ ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு சர்க்குலர் வருது. என்ன ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து கேட்குறப்போ ஸ்கூலில் யாரோ பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வாசிலே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்க, நம்ம கலை தான் பண்ணிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அடுத்த சீன்லேயே 12th ரிசல்ட் வருது. 12th ரிசல்ட் அப்போ ஆள கட்டாரு. இவர் வந்து கலையோட மாமா. அப்போ இன்னொரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதான் கலையோட ஃப்ரெண்ட் வந்து என்ன மச்சான் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லும்போது தான் தெரிய வருது. ரெண்டு பேரும் பக்கத்து மிஞ்சி போல ரெண்டு பேரும் பார்த்து எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க போகிறோம். அதே நேரம் ரிசல்ட் நேரம் வந்துடுது. எல்லாரும் வேகமாக போயிட்டு உள்ளே போய் ரிசல்ட் பார்க்குறப்போ கலையோட ஃப்ரெண்டோட வந்த ஒரு பொண்ணு செம்மையை திட்டுறாங்க. ஏன் பார்டர் பாஸ் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறப்போ கலையை வந்து கேட்குறேன், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன், நீ என்னடா ஒழுங்காக எழுதுன்னு சொன்னிடா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பாஸ் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது என்னடா பாஸ் ஆனால் போதுமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் காட்டுறாங்க அவங்க அம்மா செம்மையை திட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சினிமான்னு சுற்றிக்கிட்டு நீ படிக்க மாட்டேற, ஒழுங்காகவே இருக்க மாட்டேற, வீட்டுக்குள்ளேயே வராத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. கவின் வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ அவங்க அக்கா சமாதானப்படுத்தி இருக்கிறப்ப கூட அவங்க அம்மா செம்மையை திட்டுறாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டு கலை வந்து எனக்கு இது போல சினிமாவில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, அதனால நான் வந்து இன்ஜினியரிங் போல நான் வேற விஸ்காம் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே. ஆனால் அவங்க அம்மா சேர்த்து விட்டு இன்ஜினியரிங் தான் சேர்த்து விட்டுருக்காங்க. கலை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாலும் அவங்க அப்பா அவன் கலையோட பிறந்த நாள் நினைக்கலாம் பீச்சில் வச்சு ஃபோட்டோ எடுப்பார். அந்த ஃபோட்டோ கொடுக்க கூட மாட்டார், அவரே தான் வச்சுப்பார். கலை கேட்பார், ஏன்ப்பா கொடுக்க கூட மாட்டேன் அப்படி கேட்கும்போது இல்லை அது உனக்கு சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வருஷம் அடுத்த சீனே கட் பண்ணால் காலேஜில் ஃப்ரெஷர் டே வருது. கலையும் அவன் ஃப்ரெண்டு பேசிட்டு வரப்போ இதை நான் வரமாட்டேன் அப்படி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா 2 பேருமே காலேஜுக்கு வந்துடுறாங்க. காலேஜில் வந்துட்டு பஸ்ஸில் 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கப்போ அப்போ ஒரு பொண்ணு ஏறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட் ஹீரோயினி. இவரை பார்த்தோன்னே கலைக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க இது பஸ்லேயே தூங்கிடுறாங்க. தூங்கினோடனே கலை என்ன பண்ணுறாங்கன்னா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே உட்காந்துருங்க. பஸ்ஸில் யாரும் இல்லாத நேரத்தில் எப்போமா ஹீரோயினி வந்து தூங்கிட்டு இருக்கிறத கலை எழுப்பினோடனே அவங்க கோவமாக இறங்கி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. இறங்கி போனே கலை என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை கரெக்ட் பண்ண சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப காலேஜில் இருக்கிற கேங் வந்து கத்துறோடனே கலை கோவம் பையன் அங்கே அடிச்சு உடனே கேம்பஸில் கூட்டு உட்கார வச்சுருக்காங்க. பேரண்ட் மீட்டிங் மாரி வச்சுருக்காங்க. அப்போ ஆள் என்ன பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு தெரிய வரப்போ கவின் என்ன பண்ணுறது, அவர் கூட ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ தான் தெரிய வருது 2 பேரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவொடனே திருப்பி ஹீரோயின் போய் கலை பேசுறாரு. ஆனால் அந்த இப்போ ஹீரோயின் வந்து செமையாக அடிச்சிட்டு நீ அடிச்சது யார் தெரியுமா, என் அண்ணன் தான் அப்படின்னு சொன்னோடனே கலைக்கு தெரியுது அவங்க அண்ணனையும் அடிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே பரவாயில்ல மச்சான தான் அடிச்சிட்டோம் அப்படி சொல்லும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், என்ன மச்சான் என்னாச்சு பேசிட்டு போல அப்படின்னு கேட்கும்போது நான் பேசினேன் சொல்லும்போது பல்லாத சத்தம் கேட்கும்போது யாரும் பார்க்கல. அவங்களை அடிச்சது வந்து காலேஜே பார்த்துருக்கு, கலையை அடிச்சதை. அங்கே இருக்கிற பொண்ணுலாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து மிரட்டாங்க, நீ எப்படி அவன் மேலே கை வைக்கலாம், எப்படி நீ அதுமாரி அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறப்ப மேம் கூட சொல்கிறாங்க இது போல் கலை ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு தெரியுது என்னடா இது இப்படி சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற நேரம் ஹீரோயின் காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரூமில் வந்து கலையை உட்காந்துருக்காரு. இதை போல் நீ சாரி கேட்கணும்னு தோணுச்சாமே, அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம். நீ ஏன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னேன். நான் எங்கள் அப்பா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்றப்ப அவங்க அப்பாவே கூப்பிட்றாரு. என்னென்னு போய் பார்த்தா இங்கே எப்படிமா ஏணி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏனியா அப்படின்னு சொல்லிட்டு கலை எப்படி வந்துருப்பாருன்னு தெரிஞ்சோடனே சரி சொல்லிட்டு சாரி தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி கேட்குறாங்க. சரி கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே கலை இறங்கலான்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த ஏணியை காணும். நைட்டு நான் ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலை சொல்ல சரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் பிள்ளை ஹீரோனுக்கும் ஹீரோவும் ரொம்ப பிடிச்சி போயிருது. அடுத்த சீன்லேயே லால் காலேஜுக்கு வந்து இதுமாரி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவினை கூப்பிட்றப்ப கவின் வேகமாக வெளில போகிறாரு. அப்பயும் மறுபடியும் என்ன சொல்கிறார், ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி கவின் சொல்லும் போது தெரியுது இப்பயும் நடிச்சிருக்காரு. என்ன ரீசன்னா ஒரு ஆடிஷன் ஒன்று வந்திருக்கும், அதில் கவினை வந்து சேர்த்து விட்றதுக்காக தான் லால் வந்து இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த சீனை கட் பண்ணால் அடுத்த சீனே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்குறப்போ இதுமாரி நாங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். நம்ம கலைக்கு செம்ம கோவமாகிடுது. கோவமானவனே அந்த பையன் யாருன்னு கண்டு காலேஜ் ஃபுல்லாக சொல்லிட்டு செம்மையை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அதுவும் கரஸ்பாண்டுக்கிட்ட போனோடனே பிரின்ஸிபல் இதுமாரி கேர்ள்ஸ் நீங்கள் எப்படி இதுமாரி பண்ணலாம்,
அவன் ஃபோட்டோ எடுத்துனா இனிமேல் பாடலாம் மியூசிக் காம்படிஷன் பண்ணலாம், இனிமேல் டான்ஸ் நீங்கள் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிரின்சிபல் செம்மையாக வான் பண்ணி விட்டுறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒன்னால தான் இதுமாரி பிரச்சனை சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. கலை என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா ஸ்டுடியோவில் உட்காந்துருக்கப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இது போல் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, அவங்க இடத்துல நின்று பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ண நம்ம கலை என்னன்னா லேடிஸ் கெட்ட போட்டு கல்ச்சுரல் செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்கிட்டே சொல்கிறாரு, இது போல் சொன்னால் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் உங்களை தடுக்க யாருமே கிடையாது, நீங்கள் தான் உங்களை படுத்து போடணும் அப்படின்னு சொன்னேன். எல்லா பொண்ணுங்களையும் மோட்டிவேட் பண்ணி அங்கே கூடயே ஆட வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆகுது, 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீனில் கலையும் அவர் ஃப்ரெண்டும் ஒரு மூவி பார்த்துட்டு வராங்க. அந்த மூவியில் புதுசாக ஒரு காமெடியேட்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரவாயில்ல பேசிட்டே இருக்கிறப்ப கலை வந்து அதை பார்த்துட்டு அவர் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு துரத்தி பேர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்ப அவர் என்ன சொல்லுது, 15 வருஷம் ஆச்சு தம்பி இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு, எனக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான இது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இவனா சொல்கிறேன், நான் ஒரு நம்பர் தரேன், நீ அவரை போய் பாரு, அவர் வந்து உனக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். கலையை அதை வாங்கிட்டு வந்து அவரை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணால் அவர் என்ன சொன்னால், நாளைக்கு காலையில் உனக்கு ஃபோன் வரும் தம்பி, மதுரையில் ஷூட்டிங் வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவர் மாமா காலைல வராரு. அவர் வந்து அவள் வாசலியாக உட்காந்துருக்கு. என்னன்னு கேட்கும்போது எப்போ நம்ம கடை பிசிஓ நம்ம தான் நான் கொடுத்துருக்கேன், அதனால தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா வர என்னப்பா ஃபோன் வச்சான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு லால் சொல்லிட்டு போக கலை என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே இருக்காரு. ஃபோனை யாராச்சும் இடிச்சாலும் வராமல் இருக்க போதா சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணுறது, ஃபோன் வந்துடும் சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. மறுபடியும் லால் வராரு. ஈவினிங்கே வந்தோடனே என்னப்பா ஃபோன் வந்துச்சான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது நைட் ஆகுது. நைட் ஆனால் திருப்பி லால் வராரு. இது போல் வந்து விடுப்பா இன்னைக்கு இதில் இல்லைன்னா என்னப்பா நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. மறுபடியும் ஃபோன் வந்தோடனே இப்போ ஷூட்டிங் தான் கூப்பிட்ற நினச்சி வேகமாக எடுக்க போகிறாரு. எடுக்க போனாலும் அது ஏதோ ராங் நம்பராக இருக்குது. ராங் நம்பராக இருந்தோடனே சரி சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்த சீனே ஹீரோனும் பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ இவங்க சொல்கிறாங்க எனக்கு வண்டி ஓட்டணும் ஆசைன்னு சொன்னேன். ஹீரோ வந்து ஹீரோனுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. பார்க்கில் உட்காந்து பேசிட்டே இருக்கிற நேரம் அந்த ஹீரோட அண்ணன் வந்துடுறாரு. அண்ணன் வந்துட்டு இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அவனை சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி அடிக்கிறப்போ ஹீரோ வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இது மாதிரி மூஞ்சில் அடிப்படாமல் பார்த்துக்கப்பா, நடிக்கிறவனா மூஞ்சில் அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால் ஹெல்மெட் அங்கே இருக்க ஹெல்மெட் வச்சு அங்கே இருக்க சண்டை போகிறாரு. இருந்தாலும் ஹீரோட அண்ணன் வந்து ஹெல்மெட் எடுத்தோன்னே ஹீரோ செம்மையை அடி வாங்கிறாரு. அடி வாங்கினோடனே அடுத்த சீன் கலையோட அம்மா லால்ட்டு வந்து இது மாதிரி என்ன ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் தெரிய வருது. ஹீரோயின் கலையை பார்க்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து இது மாதிரி அவங்க அண்ணன் அடிச்சிட்டாங்க, நம்ம ஃபேஸில் அடிப்படக்கூடாது நான் பார்த்துக்கிட்டேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியல சொல்லும்போது அடுத்த சீனில் கோச்சிங் கிளாஸ்ல இருந்து ஹீரோக்கு ஒரு ஆடிஷனுக்கு வந்திருக்கு. வந்தோடனே இது பார்த்து ரொம்ப சந்தோஷமாகுறாரு. மாமாட்ட சொல்கிறேன் என்னடா இதுன்னு கேட்கும்போது இது ஒரு பெரிய நடிகர் வந்து அவர் கோச்சிங் வச்சிருக்காரு, அங்கே வந்து நான் அப்ளிகேஷன் போட்டுருந்தேன், எனக்கு ஆர்டர் வந்துருக்கு, பாம்பே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வந்து விட மாட்டாங்க. உனக்கு காலேஜில் தான் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குல்ல, அதை அட்டன் பண்ணு, இதெல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற நேரம் லால் வந்து ஹீரோ காசு கொடுக்குறாரு. என்னப்பா நான் 20,000 கேட்டால் 5,000 தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா காதில் வாங்கிறேன். என்னப்பா கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குன்னா இப்போ எங்கேயும் காசு கேட்டு பாம்பே போகிறான்னு கேட்டால் அவங்க அம்மா கத்துறாங்க. கத்திட்டு இதுமாரி கேம்பஸ் இன்டர்வியூ போப்பா, நம்ம ரொம்ப குடும்பமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறாரு. கேம்பஸ் இன்டர்வியூ போனேன், என்னப்பா ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வந்திருக்க, எனக்கு எதுவுமே இல்லை வேஸ்ட்டு சொல்லும்போது இல்லை சார் கனவு இருக்குது சார், ஆனால் பண்ண முடியல, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக சார் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆளுக்கிட்ட உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குங்களா சார், அதை விட்டு தான் சார் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அடுத்த சீன்லேயே ஹீரோ டீ குடிச்சிட்டு இருக்காரு. அவர் இன்டர்வியூ எடுத்த ஆள் அங்கே வர அவர் வந்து பேசுகிறாரு, இதுப்பா எனக்கும் நான் கனவு வந்துச்சு தம்பி, உன்னோட இல்லை உங்களோட எனக்கு ரொம்ப பெரிய கனவுன்னு சொல்லும்போது அவர்கிட்ட கிக் பாக்ஸில் ஒரு பெரிய ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவரால் முடியல. அவருக்கு அப்படியே நாட்கள் போக நான் இப்படி ஆகிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்ஸ் வந்து காசு எடுத்து கொடுத்து நீ நினைச்சு போய்ட்டு பாம்பே போயிட்டு உங்கள் கனவை வந்து நிறைவேற்ற அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா சரி போகலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. அவங்க அக்கா வீட்டில் இருக்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணோடனே அவங்க அம்மாக்கே தெரியாமல் ஹீரோ பாம்பே போகிறாரு. பாம்பே போயிட்டு ஆக்டர் சந்திக்கிறாரு. சந்திட்டு கோச்சிங் கிளாஸ் சேரலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், செலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காருக்குது. யார் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னு ஹீரோ தாட முன்னாடி போகிறாரு. முன்னாடி போன ஹீரோ நடிச்சு கட்டாரு. ஆனால் அவருக்கு பிடிக்கல. ஒன்ஸ் மோர் சொல்கிறாரு. ஹீரோ நடிக்கிறது அவர் பிடிக்கவே இல்லை, ரிஜிட்டர்னு சொல்லிடுறாரு. அங்கே இருக்க நடிக்கிற எல்லாரையும் அவர் பார்க்குறாரு. அவங்க ரொம்ப சூப்பராக நடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஹீரோ அதை பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறதுனால அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணி வெளில வர ஹீரோ வந்து அந்த ஆக்டர்கிட்ட எனக்கு இதுமாதிரி இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அதெல்லாம் கிடையாது, நீ திரும்பி ஊருக்கு போய்ட்டு உனக்கு செட் ஆகாது, உனக்கு எதுவும் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோன்னே ஹீரோ என்ன பண்ணுறது தெரியாமல் போயிடுறோம். கலையோட பர்ஸ் ஒருத்தவன் அடிச்சுட்டு போயிடுறான். கலை என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருப்பா. அவங்க ஃபோன் பூத் இருக்குது. ஃபோன் பூத்துக்கு போயிட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறப்ப ஏன்ப்பா சொல்லாமல் போனியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா அப்பாட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. லால் எடுத்து பேசுறது இது போல் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கப்பா, எனக்கு எதுவுமே தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவங்க சொல்லிடுனா உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நாங்கள் வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் வர வேணாம், நீ அங்கேயே இருந்து கற்றுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி லால் சொல்லிவிட அப்பா என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் லால் கவரை கட் பண்ணிடுறாரு. கலை அங்கேயே மும்பையிலே இருக்காரு. கிடைக்கிற சின்ன வேலை பண்ணிட்டு அங்கேயே இருக்காரு. அங்கே கொஞ்சம் நல்ல மனுஷங்களை மீட் பண்ணுறாரு. அப்போ அடிக்கடி போயிட்டு அந்த நடிகரை பார்க்குறாரு. சான்ஸ் கிடைக்குமா, சான்ஸ் கொடுங்கன்னு கேட்க போறாரு. ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்காமலே போயிடுறாரு. கலைக்கு அங்கே இருக்கிற கொஞ்சமாக நல்லவங்க சேர்றாங்க. அதனால அவர் அங்கேயே இருக்காரு. ஒரு 6 மாதம் அங்கேயே இருக்கப்போ ஒரு நாள் போயிட்டு மறுபடியும் நடிகர்கிட்ட போய் சான்ஸ் கேட்குறப்ப அவர் கார் நிறுத்தி வந்து அவங்க பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க ஹோட்டலில்.
நீ எப்படிப்பா இவ்வளோ நேரம் இருக்கா அப்படி கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து கற்றுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. ஒரு நாள் கிளாஸை முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்ப, அப்போ ஒரு பைக் வந்து வேகமாக வந்து டேர்ன் பண்ணி நிற்கிது. யாராவது பார்த்தா ஹீரோயின் பைக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த பார்க்கில் சொல்லியிருப்பாங்க, இந்த போல் லாங் ட்ரைவ் பண்ணணும் பைக்லேன்னு சொல்லும்போது, அதுக்காக கலையை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பைக்லேயே அங்கே வந்திருப்பாங்க. அதாவது 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கப்ப, அதே நேரம் வந்து கலையோட பாட்டி இறந்து போகிறாங்க. அதனால் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவங்க வீட்டுக்கு வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டே இருக்கிற நேரம் அவருக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஃபோன் எடுத்து பேசினா, இதை போல் உங்களுக்கு படத்தில் சான்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து நடிங்க அப்படின்னு அதுலேருந்து கால் வந்தோடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் லால்கிட்ட சொல்கிறாரு. லால்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க 3 பேர் சொல்லிக்கிறாங்க. டெத்தாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமா டெத்தெல்லாம் முடிஞ்சோடனே நைட்டாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேன்சல் பண்ணுறப்ப வீட்டுக்குள்ளே சிரிக்கிற சத்தமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை போல் சான்ஸ் கிடச்சிருச்சுப்பா, இதை போல் தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஹைதராபாத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கலை சொல்லிட்டு இருக்காரு. வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோயினையும் மீட் பண்ணுறாரு. ஹீரோயின்கிட்டே சொல்கிறாரு இது போல் சான்ஸ் கிடச்சிருக்கு. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரம் கலை மொட்டை மேலே நிற்கிறாரு. அப்போ லால் வராரு. என்னப்பா அப்படி கேட்கும்போது, இதை போல நான் ஒரு டைலாக் பேசி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு டைலாக் பேசுறாரு. லால் அதை பார்த்துட்டு மிரண்டு போறாரு. மிரண்டு போயிட்டு சரிப்பா நீ ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் கலையை வந்து ஷூட்டிங் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு கார்ல அனுப்பி வைக்கிறாங்க. கார்ல அனுப்பி வைக்கிற நேரமோ என்னமோ கார் வந்து போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனோடனே ஐசியூல சேர்த்திருக்காங்க. அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் பார்த்து ரொம்ப கதறாங்க. லால் கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா வந்து இது போல ஒன்னாலதான் பையன் இறந்துட்டான், நீ சினிமான்னு சொல்லி தான் பையனை சாகடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி பேசுறாங்க. கலையை கட்டுறாங்க. ரொம்ப அடிப்பட்டு கட்டு போட்டிருந்தாலும் அவர் ஆக்டிங் இருக்கிறதுனால அவர் அந்த டைலாக் திருப்பி சொல்லிட்டே இருக்காரு. அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்த சீன் கட் பண்ணா நம்ம கலை ஏஞ்சல் சீன் காட்டுறாங்க. ஏஞ்சி அவர் நடக்க முடியாம நடந்து மிரரை பாக்குறாரு. மிரரை பார்க்கும்போது மூஞ்சில ஒரு பெரிய தழும்பு இருக்கிறதுனால அவங்க அப்பா சொன்னதுனா வருது, இது மாதிரி தழும்பு இருந்தால் ஹீரோ ஆக்குற சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப வந்து அவரை தாழ்த்திக்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் வருது, அதை கூட அட்டன் பண்ணாமல் சும்மா இருக்காரு. அதே நேரம் கலையோட லவ்வருக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வருது, அதுவும் வேணான்னு சொல்லிட்டு கலையும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு நாள் கலையை மீட் பண்ணி இது போல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நீ வந்து ஒன்னே பார்த்துக்கிற, என்னை கவனிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கலை என்ன நினச்சிக்கிறாரு, எனக்கு இப்படி ஆயிட்ட நீ அதனால தான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. லால் என்ன பண்ணுறாருனா ஒரு ஃப்ரெண்டு கூட மாமா கூட சரக்கு அடிச்சுட்டே இருக்கிறனால என் பையன் நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கலை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, வாடா மச்சா வெளில போகலாம், ஒரு சின்ன ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போகிறாரு. எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு பார்த்தா அவர் காலேஜில் வந்து ரீயூனியன் இருக்கும்போது அதெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. நம்ம கலைக்கு தெரிஞ்சவொடனே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன் அவர் ஃப்ரெண்டு கேட்குற என்ன ஆளுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு பயப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னை விட்டுட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவர் தான் போயிட்டால, இனிமேட்டு உனக்கு எதுக்கு வா போவான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனோன்னும் அங்கே இருக்கிறவங்களாம் என்னடா ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கலை ரொம்ப ஃபீல் ஆயிடுறாரு. அதெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டே இருக்கிற நேரம் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இது போல் ஆடிட்டோரியமான்னு சொன்னேன். இவன் கலை என்ன நினச்சிக்கிறாரு, ஹீரோயின் தான் வந்து நம்ம இதில் விருப்பத்தை கூப்பிட்றாரு நினச்சிட்டு வேகமாக உள்ள போனால் அங்கே தான் கலையோட உண்மையான பார்ட்னரே அவர் பார்க்குறாரு. அப்போது ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு கலையை காலேஜ்லேருந்து ஒன் சில லவ் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ இந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இது போல் நான் இருக்கேன் அப்படி சொல்லும்போது கலை எனக்கு வந்து தேவையில்லை, எனக்கு இதுமாரி என் ஃபேஸில் அடிபட்டுருக்கு வேணாம் சொல்லி அடுத்த நாளே கலையோட வீட்டில் வந்து அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க. வந்து உட்காந்துட்டு இது எப்படி போக மாட்டேங்க தான் இருப்பா அப்படி சொல்கிற நேரம் என்ன ஆயிருக்குன்னா கலை வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போட்டாலும் ஒரு கிளாத்தை தூக்கி போட்டுருப்போம். அதான் இந்த பொண்ணு கொடுத்துருக்கோம், அது மறுபடியும் நான் வாங்க போகிறேன், வீட்டில் தான் இருப்பேன் அப்படி சொல்லியிருப்போம். லால் வந்து யாருன்னு கேட்குறப்ப இது போல் நான் கொடுத்த கிளாத் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார், அது திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னு ஒன்று சொல்லணும். எந்த கிளாத்து சொல்லிட்டு கவின்னு கேட்குறாரு. கவினுக்கு வந்து அது ஒரு காமெடியான ஒரு சீனாக முடியுது. அடுத்த சீனே ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க நேரம் கலை என்ன பண்ணுறாரு, மழையில் உட்காந்துருக்கப்ப ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்தோடனே இவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கலை கோவமாயிடுறாரு. கோவமாயிட்டு இதுமாரி என் ஃபேஸ்னால தானே அதை பிடிக்காம போகுது அப்படின்னு சொல்கிற நேரம் அப்போ வந்து ஹீரோயின் ஓப்பனை பார்க்குறாங்க. இது போல் நானும் இந்தமாரி ஸ்டேஜில் தான் இருந்தேன், நீ எனக்கு கொடுத்த அட்வைஸில் தான் நான் இவ்வளோ நாளாக வெளில வந்திருக்கேன். எங்கள் அப்பா என்னை சின்ன வயசில் அவ்வளோ குடும்பப்படுத்திருக்காரு, நீ சொன்னதை கிட்ட தான் நான் தனியாக வந்து வாழ்ந்துட்டுருக்கேன், இப்போ நீனே இப்படி இருக்குன்னா அப்போ நீ சொன்னது என்ன அப்படின்னு சொல்லும் போது கலை வந்து எமோஷன் ஆகிறாரு. எமோஷன் ஆகிட்டு அப்படியே நிற்கிற நேரம் அவங்க 2 பேரும் ஒன்றா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணுறதுனே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் கலை வந்து பழைய மாரி மாறுறாரு, எல்லாத்தையும் மறந்து உடம்பு குறைச்சி பழைய மாரி ஆகுது. அவர் ஒரு ஆக்டிங்க்கு போகிறாரு. ஆக்டிங் போய் நிற்கிறதோ அங்கே இருக்கிற டேரக்டர் வந்து இந்த லவ் சீன் இதில் மூஞ்சில் மார்க் வாங்கலாம், இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் விடுற நேரம் கலை இருறான்னு சொன்ன அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் சொல்கிறேன், ஒரு நாள் நான் டேரக்டராக நீ மாட்டு விடாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கலையை சொல்லிட்டு போகிற நேரம் கலை என்ன பண்ணுறாருனா அதில் வந்து காசு வச்சு அவங்க அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸும் அந்த ஹீரோயினுக்கு அவர் லவ் பண்ணுற பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குற நேரம் அப்போ ஒரு பாட்டியை கட்டுறாங்க. பாட்டி வந்து கலையை வச்சு செம்ம ஃபன் பண்ணுறாங்க. இரும்புற போல் நடிக்கிறாங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறானா பார்க்குறாங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர நேரம் காலில் அடிப்பட்டமாக நடிக்கிறாங்க. என்ன ரீசன் நினைக்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ணுறாருல அவர் நல்லா பார்த்துப்பாரா அப்படின்னு தான் அந்த பாட்டி செக் பண்ணிருக்கு. குசுமை பார்த்தீங்களா, இது இப்படி தான் செக் பண்ணிருக்கு பாட்டி. அதே நேரம் நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நம்ம ஹீரோ கூட அனுப்பிச்சி வைக்கிறாங்க.
நம்ம கலையை நடிச்ச வந்த ஒரு சீன் அந்த படம் ரிலீஸ் ஆக சொல்லிட்டு எல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போய் மெழுகு வச்சு ஏற்றுறாங்க. ஹீரோயினும் கலையும் சேர்ந்து படத்துக்கு போகிறாங்க. ஒரு சீன் தான் வருது. அதில் வந்து ரொம்ப வந்து கத்துறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ பின்னா இருக்கிறவங்க ஏமா கத்துறா உட்காரமான்னு சொல்லணும். என் ஆளு நடிச்ச படம் அப்படி தான் பாப்பா கத்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டோன்னே அங்கே இருக்கிற எல்லாரும் தேட்டரை விட்டு வெளில அனுப்பிடுறாங்க. வெளில வந்துட்டு கலையும் ஹீரோயினும் நடந்து வர நேரம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. இதை படம் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வீட்டில் போய் பார்த்தா அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லை நல்லா தான் இருக்காரு. ஹீரோயினை திட்டிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா இப்படி தான் பண்ணா, நீ இப்படி தான் பண்ணுற, யார் கூட சுற்றுற அப்படி கேட்கும்போது ஹீரோயின் கோமாயிடுறாங்க. கோமாயிட்டு நீங்களாம் எங்கள் அம்மா பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற நேரம் அடிக்கி கையை வாங்குறாரு. கலை வந்து பிடிச்சிட்டு அவங்க அப்பா முன்னாடியே 2 பேரும் வந்து லவ் பண்ணுறதை பார்த்து டே என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரியாக்ஷன் இருக்கு. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அடுத்த சீனே வந்து கலையோட ஃப்ரெண்டு வந்து ஃபாரின் போகிறாப்புல அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வழி அனுப்பிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் நியூ இயர் போல் அப்போ வந்து ஜிம்மிக்கு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கலை சொல்கிறப்பாரு போல் எங்கள் ஜிம்மிக்கு நாளைக்கு நியூ இயர் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் பஸ்ஸில் ஏறி ஜாலியாக சுற்றுறாங்க. சுற்றிட்டு ஜிம்மிக்கு வாங்குறதுலாம் கடைக்கு போகிறாங்க. கடையை அப்போ தான் க்ளோஸே பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அண்ணங்கிட்ட ஒரு பேச்சை போட்டு கடையை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஜிம்மிக்கு ஹீரோயினுக்கு வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டோம். ஃபோனில் வந்து அவங்க எக்ஸு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. இதுமாரி எல்லாம் நம்ம இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. அதை வந்து கலை பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டாரு. எடுத்து வச்சு நடந்து வந்துட்டே இருக்கிற நேரம் ஹீரோயின் கேட்குறாங்க என்ன மெசேஜ் அப்படி கேட்கும்போது இதேமாதிரி எக்ஸுக்கு வந்து மேரேஜா நம்ம அதுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படி சொல்லுவோம். போவியன்னு கேட்கும். நான் போக மாட்டேன், போகிற மாரி இருந்தால் ஏன் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். ஹீரோ நம்ம போகிறோம், நம்ம 2 பேருமே போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல கலையும் ஹீரோனும் 2 பேருமே அந்த மேரேஜ் அட்டன் பண்ண போகிறாங்க. மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மாடி கெத்தாக கலையை நிறுத்தி அந்த பொண்ணு வந்து பொக்கெல்லாம் கொடுத்துட்டு வர நேரம் கலை வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கிறாரு. அதுலேருந்து இது ரொம்ப இது கொட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் விடுறாங்க. வீட்டில் அடுத்த சீனே வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண கூட அவங்க அப்பா வர எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் அப்பா வரவே இல்லை. ஹீரோ வந்து அவரோட வந்து ப்ரொஃபஷனலை தேடி அவர் வந்து பார்த்துட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோயின் வீட்டில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் நம்ம கலை வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஆடிஷனுக்கு ஃபோட்டோ எழுதி அனுப்பிட்டுருக்காரு. அப்போ வந்து ஹீரோனோட அப்பா வந்து நிற்கிறாரு. அவர் வந்து என்னப்பா நீனும் வேலைக்கு போக மாட்டேற, அவள் தான் வேலைக்கு போகிறா, அது எனக்கு பிரச்சனை கிடையாது, என் வீட்டு வரைக்கும் என் கட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச கலை வந்து ஹீரோட்ட உங்கள் அப்பா வீட்டு வாடகை நீ தான் கட்டுறி அப்படிங்கிறது ஆமான்னு சொன்னோடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா போய்ட்டு அவங்க அம்மாட்ட காசு கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் காசும் கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா ஒன்று சொல்கிறாங்க, இதைப்போ நம்ம அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆனிச்சுல்லப்பா, அது காசு கொடுத்ததே நம்ம ஹீரோயினை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிற போது ஹீரோ ரொம்ப எமோஷன் ஆகிடுறாரு. எவ்வளோ தான் கஷ்டப்படும் சொல்லிட்டு ரோட்டில் உட்காந்து பேசிட்டே இருக்கிறாரோ ஒரு ஐஸ் வைக்கிற வண்டி போகுது. அதில் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு ஹீரோ போய் பார்த்துருப்பாங்க. அந்த ஹீரோ ஐஸ் வண்டி விற்றுட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே கலை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, இதை போல் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப பேசுனாங்க, நீ தான்ப்பா அடுத்த வடிவிலும் கூட சொன்னாங்க, ஆனால் ஒரு நாள் போக போக தான் தெரிஞ்சுப்பா இந்த நிலைமை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வீட்டு வாசலில் இறக்கி விட்டோன்னே ஐஸ் வாங்கிக்கப்பா அப்படின்னு அவர் சொல்ல காசு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கலை சொல்கிற நேரம் சீக்கிரம் வாங்கப்பா கரைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. கலை என்ன முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம ப்ரொஃபஷனல் பார்க்க முடியும், நம்ம லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவரும் ஒரு வேலையை சேர்ந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவரும் நல்லா எம்ப்ளாயாக சூப்பராக வந்துகிட்டே இருக்கிற நேரம் அடுத்த அவன் மாமா வந்து பார்க்க போகிறாரு. மாமா பார்த்தோன்னா இது போல் நடிக்கவே முடியல, வீட்லேயும் நடிச்சுக்கிட்டு ஆஃபீஸ்லையும் நடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எனக்கோட கனவே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறேன்னா கடைசியாக காலையில் வெளில வரப்போ நீயாச்சும் எனக்கு ஹீரோன்னு கூப்பிடலாம் மாமா, அதை மட்டும் மாற்றிடாதா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அடுத்த சீனை என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினும் கலையும் சேர்ந்து வீடு வாங்கப்பாங்க. வீடு பெரிய வீடாக இருக்குது, வாடகை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறோம். நீங்கள் இன்னும் அட்வான்ஸ் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சில கலை வந்து ஆஃபீஸ் போகிற நேரம் அங்கே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாம் ரூம்லாம் மாறி எல்லாம் இருக்காங்க. அங்கே ஆக்டிங் வந்து ஒருத்தர் ஓடி போயிடுறாரு. இதெல்லாம் புதுசாக ஒரு ஆள் வருவாங்க ஆஃபீஸில் சொல்லிட்டு அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கும்போது அந்த கம்பெனி மேனேஜர் என்ன பண்ணுறது கலையோட ஃப்ரெண்டாக சொல்கிறாரு. ஃப்ரெண்டு வந்து கலை நடிப்பான், அவன் நல்லா நடிப்பான் அப்படின்னு சொல்லி விட்டோன்னே நம்ம கலையும் ப்ரிப்பேர் ஆகுது. ஆனால் ஒரு மேனேஜர்கிட்ட போய் சொல்கிற நேரம் மூஞ்சில் மார்க் எப்படி நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அது பக்கத்தில் மைக் இருக்குது, அது அவர் தெரியாமல் சொல்லனே அங்கே இருக்க எல்லாருக்குமே கேட்டுருது. கலை ரொம்ப கோவமாயிடுறாரு. கோவமாயிட்டு நீ எப்படி இதை வச்சு பேசலாம், டேரக்டர் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஸ்டார்டிங்கில் அவன் சொல்லிருப்பான்னு நான் டேரக்டர் அப்போ அவனுக்கு இருக்குடா அப்படின்னு சொன்னோடனே அவன் இருப்பாங்க கலையை மதிக்க மாட்டாங்க. கலை மதிக்க ரொம்ப கோவமாயிடுவார். கோவமாயிட்டு அங்கே இருக்க அந்த டைலாக் நம்ம ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். அந்த ஃபேவரட் ஒன்று அவர் சொல்லிருப்பாரு, இந்த மூஞ்சி தாண்டா பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க, இதை நான் பார்ப்பேன்டா அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு அதனால வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வந்து ஹீரோயின் சந்தோஷமாக இருக்காங்க. இது போல் ஒரு கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டே இருக்க நேரம் நம்ம கலையை ஆல்ரெடி மூட் அவுட்டில் தான் வந்திருப்பாரு. அதனால் ஹீரோனை அடிச்சுட்டு செஞ்சு என்னை விட்டு போயிடு, என் கனவை தொலைச்சிட்டு இதுக்காக நடிச்சிட்டு இருக்க முடியாது, அதனால் இதுக்கு மேலே என்னால் நடிக்க முடியாது, நீ போயிட சொல்கிறப்ப தான் தெரியுது. அந்த டிஃபன் பாக்ஸில் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க, அதோட கிட்ட வச்சுருப்பாங்க. அதை சொல்ல தான் இப்படி படுத்துருப்பாங்க. ஆனால் கலை வந்து இப்படி பண்ணதால் அவங்க ஊரை விட்டு போயிடுறாங்க. அப்படி வீட்டில் இருக்கிற நேரம் அவங்க பாட்டி சொல்கிறாங்க, ப்ரெக்னன்சியாக இருக்க சொன்னி அனுப்பிக்கும் நான் சொல்லலை, அவர் கேட்டார் அதனால் சொன்னேன்னு சொல்கிறாரு. அதே நேரம் லால் வந்து நம்ம கலையை திட்டுறாரு. ஏன்ப்பா இப்படி பண்ணேன், அந்த பொண்ணை வந்து அடிச்சு வரதுக்கு கேட்பா, அவன் நல்லவப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்ப்பா இப்படி பண்ணுற, உன்னை நீனே வெறுத்துக்கிட்ட, நீ என்னைக்கு கண்ணாடி பார்க்குறத நிறுத்தினியோ அன்றையே உன்னை வெறுத்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் அவர் சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோ ஆல்பத்தில் அவர்கிட்ட காட்டும்போது
கலைக்கு திருப்பி கான்ஃபிடன்ஸ் வந்து கண்ணாடிலாம் பார்க்குறாரு. கண்ணாடி போய் ட்ரை பண்ணுறாரு. அங்கே எல்லாருக்கூடையும் பார்க்குறாரு. அங்கே எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மோட்டிவாக வர்றாரு. மோட்டிவ் ஆகிட்டு இருக்க நேரம் அதே ஹீரோனை கட்டுறாங்க. இதே போல் அவங்க ப்ரெக்னென்சியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, பேபி பிறக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம கலை நடித்த படத்தை வெற்றிமாறன் சார் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டே இருக்க நேரம் கூப்பிட்றாரு. அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து மூஞ்சியில் மார்க் இருக்கே சார், மூஞ்சி மார்க்லாம் ஒன்று தேவை, நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட நம்ம கலைக்கு கால் வருது. கால் வந்து அவர் எடுத்து பேசுறாரு. எடுத்து வந்து வெற்றிமாறன் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், நாளைக்கு நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ என்ன பண்ணுறாரு, இப்போ ஆளை கட்டி பிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்லலை, எப்படி ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு சொல்லிட்டு வெற்றிமாறன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே நிற்கிறாரு. அங்கே இருக்கிற அவர் எடுத்த படத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்க நேரம் நம்ம கலைக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து அவங்க பாட்டி கால், ஹீரோ ரெகன்ஸ் சொல்லி வந்துருச்சுப்பா, நீ ஹாஸ்பிட்டல் வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே வேகமாக போகிறாரு. ஆனால் அங்கே வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் வந்து பார்க்குறாரு. அப்போ நம்ம கலை அங்கே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போகிறாரு. வேகமாக போய்ட்டு எங்கே சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே நம்ம கலை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றுறாரு. ஃபுல்லாக அணைஞ்சிட்டு ஒரு சிலை இருக்குது, சாமி சிலை இருக்குது, அதெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு வந்து சுற்றுறாரு. சுற்றிட்டு போய் டாக்டர் கூட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்குற நேரம் என்ன ஆகுதுன்னா, நான் உங்கள் பேபியை காப்பாற்றிட்டோம், ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ரொம்ப அவர் வந்து பெயின்ஃபுல்லாகிட்டு போய் நம்ம ஹீரோனை பார்க்குறாரு. பார்க்க நேரம் அவர் இறந்து போயிட்டாங்க, உன் மேலே தாண்டி அதிக பாசம் வச்சுருந்தேன், இப்போ நீனும் போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகி பேசுகிற நேரம் குழந்தைய எடுத்து வந்து கொடுக்குறாங்க. குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப கதறாரு. கதை நேரம் அப்போ தான் கட்டுன்னு வெற்றிமாறன் வாய்ஸில் கட்டுன்னு கேட்கும். வெற்றிமாறன் ஃபிலிம் எடுத்த சீனில் தான் நம்ம கலை நடிச்சிருப்பாரு. அடுத்த சீன் முடிஞ்சோடனே நம்ம ஆள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாரு. ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவங்க பசங்க வந்து நீங்கள் கலையோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க நேரம் அதே நேரம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீரோனுக்கு எதுவுமே ஆகலை, அது ஒரு ஃபிலிமுக்காக எடுத்தது தான் ஷார்ட்டு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மூவி வந்து யாரும் கூட கனெக்ட் ஆகிற மூவியாக தான் இருந்திருக்கும்.